பாட புத்தகத்தில் தமிழ் இல்லை, பாட்டில் தமிழ் இல்லை, பாடுவதெல்லாம் தமிழை தவிர மற்றதெல்லாம் பாடுறான். நாடகத்தில் முத்தமிழும் முழங்கியது, இயலிசை நாடகம். நீங்கள் பாருங்கள், இசை மும்மூர்த்திகள்னு சொன்னால் யாரை சொல்கிறோம்? இசை மும்மூர்த்திகள்னு யாரை சொல்கிறோம்? இசை மும்மூர்த்திகள்னு யாரை சொல்கிறோம் தெரியுமா? நம்ம தியாகராஜ தியாகராஜ பாகவதர், பாகவதர், சியாமலா சாஸ்திரி, முத்துச்சாமி தீட்சிதர், அவங்களைத்தான் இன்னைக்கு உலகம் கொண்டாடுது, நம்ம நாடு கொண்டாடுது. ஆனால் உண்மையிலேயே அவங்க பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு மேலே முன்னாலே 3 பேர் பிறந்தாங்க, சீர்காழி மூவர்னு. அவங்க தமிழிசை மும்மூர்த்திகள். அங்கேருந்து தான் தமிழ் இசை பிறந்ததான். பூரா கர்நாடக சங்கீதம் சொல்லி தர்றான். தமிழ் இசை, அதுக்கு பேர் பண்ணுன்னு பேர். நீங்கள் தமிழில் பாட்டு இருக்குல்ல, இப்போ பாட்டு பாடுறோம்ல, திரை இசை பாடல்கள், அதில் பல்லவி, சரணம், அனுபல்லவி இருக்கு. பல்லவி சரணம் 3 இருக்குல்ல. அது பல்லவி, அனுபல்லவி, சரணங்கிறது தமிழ் இல்லை, அது வடமொழி. தமிழ் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு. ஏன் எடுப்பு, தொடுப்பு, முடிப்புன்னு வச்சாங்க தெரியுமா? இந்த எடுப்பு, தொடுப்பு, முடிப்புங்கிறது 3 இறைவனை சார்ந்தது. இறைவனுக்கு மாலை தொடுக்கணும்னா முதல்ல பூவை பறிச்சிட்டு வந்து மாலையாக முதல்ல தொடுக்கணும். எடுக்கணும், பூவை எடுத்து அதை தொடுத்து அதை முடிப்பு. இது 3 இறைவனை சார்ந்தது. தமிழிசையும் எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு என்று வச்சதுனாலதான் தமிழிசை மும்மூர்த்திகள். யாராரு? மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர் என்ற 3 தான் தமிழிசை மும்மூர்த்திகளாக வாழ்ந்த காலம் இருந்தது. எல்லாம் மாறி போச்சு. வர்றதுக்கு காரணம் என்னங்கிறத யோசிப்போம்.